guys, நம்மளோட சேனலில் வாட்ச் டையில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் போட்டுட்ருக்கோம். அதே மாதிரி இது ஃபுல் அண்ட் ஃபுல் கிறிஸ்டல் பீட்ஸை வச்சு மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வாட்ச் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கான மெட்டீரியல்ஸ் திங்ஸ் எல்லாம் என்னென்ன வேணும் அப்படின்றத சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்லை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது நீங்கள் என்ன வாட்ச் டைல் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த வாட்ச் டைல் எடுத்துக்கோங்க. இதுக்கு நிறைய ஜம்ப்ரிங் தேவைப்படும். ஸோ ஜம்ப்ரிங்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஐபின்னா எப்படி இருக்குன்னு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஸோ இதையும் நான் சொல்கிறேன். ஐபின்னா இந்த மாதிரி இருக்கிறது ஐபின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஐபின். இப்போது இந்த ஐபினில் நான் இந்த ட்ராப் ஷேப் கிறிஸ்டல் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ட்ராப் ஷேப் கிறிஸ்டலில் நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டுட்டு நான் எனக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு லென்த்தை கட் பண்ணிவிட்டு லூப் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கிறிஸ்டலில் லூப் க்ரியேட் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது பிளாக் கலர் கிறிஸ்டல் எடுத்துருக்கோம். ஸோ இதை வந்துட்டு நம்ம ஹெட் பின் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இதுதான் ஹெட் பின். ஸோ ஹெட் பின்னில் நீங்கள் இது மாதிரி இந்த கிறிஸ்டல் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த சைஸ் எடுத்துக்கோங்க. நான் இது வந்து 4mm எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து நான் 4mm தான். ஸோ இந்த 4mm ஃபஸ்ட்டு நான் மேக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் இப்போ நீங்கள் லூப் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதுவும் உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 8 போதும். ஸோ அதனால் நான் 8 எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம லோரியல் பீட்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இதுவும் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது ஃபுல்லாகவே ஜம்ப்ரிங் மேக் பண்ண போகிறோம். முதல்ல சொல்லியிருந்தோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஜம்ப்ரிங்கில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா வாட்ச் டையில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2 ஹோல்ஸ் இருக்குல்ல அந்த இடத்துல நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த ஜம்ப்ரிங்கை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் லோரியல் பீட்ஸை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு எம்டியாக தெரியும், ஜம்ப்ரிங் மட்டுமே தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் லோரியல் பீட்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த சைடில் 3 அந்த சைடில் 3ன்னு சொல்லி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போது நான் இந்த இடத்துல இந்த பிளாக் கலர் கிறிஸ்டல் ரெடி பண்ணியிருந்தோம்ல. ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த ஜம்ப்ரிங்கை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம கிறிஸ்டலில் வந்துட்டு நம்ம 2 சைடு லூப் இருக்கிற மாதிரி க்ரியேட் பண்ணியிருந்தோம் ட்ராப் ஷேப்பில். ஸோ அதை வந்துட்டு நான் இந்த ஜம்ப்ரிங் கூட இப்போ நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான், ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஜம்ப்ரிங் ஆட் பண்ண போகிறோம். ஜம்ப்ரிங் ஆட் பண்ணிவிட்டு ஸோ ஒரு சைடு 3 லோரியல், இன்னொரு சைடில் 3 லோரியல் பீட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம பிளாக் கலர் கிறிஸ்டல் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பிங்க் கலரில் கிறிஸ்டல் பீட்ஸ் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது ட்ராப் ஷேப்பில் 2 சைடில் லூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதையுமே இது கூட நம்ம அட்டாச் பண்ணிக்கிறோம். அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் ஜம்ப்ரிங்கை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ஒரு ஜம்ப்ரிங், அதுக்கப்புறம் ஜம்ப்ரிங்கில் 3 லோரியல் பீட்ஸ் எந்தெந்த சைடு வேணுமோ அந்த சைடு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு கிறிஸ்டல் பீட்ஸ், அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த 2 லூப் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம்ல. ஸோ அந்த கிறிஸ்டல் பீட்ஸ்ன்னு சொல்லி லைனாக அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ நீங்கள் அவ்வளோ லென்த்தில் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஷேப்பில் இருக்கிற கிறிஸ்டல் மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு வேறு ஏதாவது கிறிஸ்டல் ஷேப்பில் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனாலுமே யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ நம்மளோட எனக்கு வந்துட்டு ஒரு சில வாட்ச் டையில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு தோணிட்டு இருந்ததுனால தான் நான் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இது எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு பர்சனலாகவும் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், நல்லாவும் இருக்கும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ எனக்கு வந்து கிறிஸ்டல் பொதுவாகவே பிடிக்கும். ஸோ அதனால் நான் ட்ரை பண்ணி பார்த்தது தான் இந்த வாட்ச் டைல் பிரேஸ்லெட். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பிரேஸ்லெட் கஸ்டமைசேஷனில் உங்களுக்கு வேணும், ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும், பல்காக கொடுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான வாட்ஸ்அப் நம்பர் அண்டு இன்ஸ்டாகிராம் லிங்க் 2மே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ், ப்ரைடல் பேங்கிள்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய பேஜில் போய் விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும்.
ஸோ இப்போ 1 by 1 இதே மாதிரி நான் சொல்லியிருந்த மாதிரியே லோரியல் பீட்ஸ் அதுக்கப்புறமா இது கூட ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஸோ நான் வேணுன்ற லென்த்துக்கு நான் பண்ணிவிட்டு இது கூட லாஸ்ட்டாக நாம் அட்ஜஸ்டபிள் செயினை வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். இப்போது இந்த சைடு நான் 1 சைடு ஃபுல்லாகவே நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு 4 கிறிஸ்டல்ஸ் வர மாதிரி நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சைடில் இப்போ 4 கிறிஸ்டல் வர மாதிரியும் நான் மேக் பண்ணிட்டேன். இப்போது இந்த சைடில் அட்ஜஸ்டபிள்காக நான் வந்துட்டு ஹூக் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு லாப்ஸ்டர் சொல்லுவாங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம இதில் ஜாயின் பண்ண போகிறோம் 1 சைட். அனதர் சைடில் அட்ஜஸ்டபிள் செயின்காக கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்க செயின்ஸ் வந்து மீஷோவில் வாங்கியிருந்தோம். ஸோ அது வந்து சில்வரில் 5 மீட்டர்ஸ் அண்ட் கோல்டில் 5 மீட்டர்ஸ் அப்படின்ற மாதிரியே எனக்கு மீஷோவில் ஆன்லைனில் கிடச்சிது. ஸோ அவ்வளோ சீக்கிரம் அது கருக்கல. ஸோ நல்லாவும் இருக்குது, அதனால் நான் அதையே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லாப்ஸ்டரை ஒரு சைட், இந்த ஒரு ஹூக்கை 1 சைட் போட்டுட்டு அனதர் சைடில் வந்துட்டு நான் அந்த அட்ஜஸ்டபிள் செயினை வந்துட்டு நான் ஆட் பண்ண போகிறேன். அவ்வளோதான், இது மேக் பண்ணியாச்சு. அட்ஜஸ்டபிள் செயின் மட்டுமே இருக்கிறதுனால அந்த செயினில் லாஸ்ட்டில் வந்துட்டு நான் வந்து ஒரு கிறிஸ்டலை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஹெட்பின் யூஸ் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வேணுன்ற சைஸ்க்கு நீங்கள் அட்ஜஸ்டபிள் பண்ணியே இந்த வாட்சை மேக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோன்னா வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாலோ ஃபார் மூவ் வீடியோஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்லை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.